வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். Hi students, today coordinate geometry ஆயத்தொலை வடிவியல் அதில் எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு சம்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸு 5.1 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.1க்கு முன்னால் நான் எக்ஸாம்பிள் 5.1ல் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் 5.1ஓட சம்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எக்ஸசைஸ் அந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலாஸ் பார்க்கலாம். முக்கோணத்தின் பரப்பளவு, அதாவது நமக்கு முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னாக்க நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது ½ × BH. இந்த ஃபார்முலா தான், அதாவது பெர்த்து அண்டு ஹைட்டு. நமக்கு இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஆயத்துளை வடிவியலில் நமக்கு பர்த்து அண்டு ஹைட்டு நமக்கு கொடுக்கல. நமக்கு வெர்டிசஸோட வேல்யூஸு தான் கொடுத்துருக்காங்க. வெர்டிசஸோட வேல்யூஸு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 வெர்டிசஸோட வேல்யூஸு, இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கிராஃபில் கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதை நம்ம கிராஃப் ஷீட்டு தான் கொடுக்கணுன்றதில் ரஃபாகவே நீங்கள் உங்கள் எக்ஸாம் பேப்பர்லேயே உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்லேயே ரைட் பண்ணிக்கலாம். நமக்கு டவுன் சைடு எப்போதுமே ஒய் டேஷு, அப் சைடு ஒய்யு, எக்ஸு டேஷு எக்ஸு, இது ஆர்ஜின் பகுதி, அதாவது ஆதி புள்ளி இந்த இடம். சரிங்களா? இங்கே எல்லாமே நெகட்டிவ் உள்ளதான்ப்பா வேல்யூஸ் வரும். இங்கேயும் நெகட்டிவ் வேல்யூஸ் தான் வரும். சரிங்களா? இங்கே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வரும். இங்கேயும் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வரும். இப்போ நமக்கு 3 வெர்டிசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்டை நானாகவே கொடுக்குறேம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2, -4 இது ஏ பாயிண்ட்டுன்னு ஏதோ சம் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4, -4, 6 -4 கொடுக்கணும். -2, 6 நெக்ஸ்ட்டு -3, +5. சரியா? இந்த இடம் +5 வச்சுக்கோம். சரிம்மா. இப்போ அந்த 3 புள்ளிகள் நமக்கு இருக்குது. இந்த 3 புள்ளிகளையும் இதில் நம்ம ட்ரா பண்ணுறோம், நம்ம வரையணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ் பாயிண்ட்டு, செகண்ட் இருக்கிறது எல்லாமே ஒய் பாயிண்ட்டு. ஒரு வெர்டிசஸ் ஒரு பாயிண்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பாயிண்ட்டு, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எக்ஸ் வேல்யூ, செகண்ட் பாயிண்ட்டு ஒய் வேல்யூ நல்லாவே தெரியும். அதே மாதிரி இதுலேயும் எக்ஸு, இதுவும் ஒய், இதுவும் எக்ஸு, இதுவும் ஒய். ஏன் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் இப்போ கிராஃபில் ட்ரா பண்ண போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் 2 +2 இதான்ப்பா எக்ஸ் ஆக்சிஸு. இதில் +2ன்றது எந்த இடத்துல இருக்குது? இந்த இடம் இருக்குது. அதே நெகட்டிவாக இருந்தால் இந்த பிளேஸ் வரும். இப்போ இந்த இடம் எடுத்துக்கிட்டேன். -4 விச் பிளேஸு? ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஒய் ஆக்சிஸில் -4. அப்போ இந்த இடமா? இது 2 இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸு இந்த இடமா? அப்போ இந்த இடத்த 2, -4ன்னு நோட் பண்ணிடுறீங்க. சரிதானா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு -2, 6. -2 இங்கே இருக்குதா? +6 எங்கே வரும்? ஒய் ஆக்சிஸில் வரும். இங்கே நெகட்டிவ் பாயிண்ட்டு. அப்போ இந்த இடம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இந்த இடம் 6ன்னு வச்சுக்கிங்க. -2, 6 இந்த இடம் வருமா? நெக்ஸ்ட்டு -3, 5. -3 +5 எந்த இடம்? இந்த இடம்னு வச்சுக்கிங்க. சரிங்களா? இங்கே 6 போகுது, இங்கே 5 இருக்குது. இதை ஜாயின் பண்ணுறீங்க. சரியா? இப்போ ஜாயின் பண்ணினா இதை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் இருக்கா பாரு, இப்படி இருக்கிறதா வைங்க.
இது 2, -4 இந்த பாயிண்ட்டு -2, -6 இந்த பாயிண்ட்டு -3, -5 சரியா? இப்படி இருக்குதுப்பா. நீங்கள் இதில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிங்க, அந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டை நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கே எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு கிளாக்கு கொடுக்குறீங்க, வாட்ச் இருக்குது, இந்த இடம் 3, இந்த இடம் 12, இந்த இடம் 9, திஸ் பிளேஸு 6. இப்போ கிளாக் வைஸ் அப்படின்னா நமக்கு செகண்ட் எப்படி ஓடும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி தானே வரும். அப்போ கிளாக் வைஸு நம்ம இதை ரொட்டேட் பண்ணக்கூடாது. இந்த வெர்டிசஸை எப்படி ரொட்டேட் பண்ணணும்? ஆன்டி கிளாக் வைஸு ரொட்டேட் பண்ணணும். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் இதை ரொட்டேட் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன்னா எப்படி வரும்? இப்படி வரணும். இங்கே ஏ பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த இடம் பி பாயிண்ட் வரணும். அப்போ இந்த இடம் என்ன வரணும்? சி பாயிண்ட் வரணும். அப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்திங்கன்னா என்ன வரும்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்பளவு, முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2BH. அதை நம்ம ரைட் பண்ணக்கூடாது நமக்கு, ஏன்னா பர்த்து ஹைட்டு, அதாவது நமக்கு பர்த்து ஹைட்டு கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் பர்த்து அந்த ஹைட்டும் கொடுக்கல அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும்னா, இது ஷார்ட்கட்டு தாம்மா. அந்த ஃபார்முலா நல்லா ரைட் பண்ணிக்கிங்க. 1/2 செட் ப்ராக்கெட் கொடுத்துக்கணும். x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. இது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலாப்பா. இப்போ இதை எப்படி பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். எப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா, அப் சைட்லேருந்து டவுன் சைடு, அப் சைட்லேருந்து டவுன் சைடு ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். அதாவது மேலிருந்து கீழே மல்டிப்ளை பண்ணணும். அதை எப்படி எழுதணும்னா, ஆஃப் இன்ட்டு செட் ப்ராக்கெட் x1 into y2 x1 into y2 plus next point x2 into y3 x2 into y3 next x3 into y1 x3 into y1. இப்போ அப் சைட்லேருந்து டவுன் சைடுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபினிஷ்டு ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்து நெகட்டிவ் சைனு டவுன் சைட்லேருந்து அப் சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். டவுன் சைட்லேருந்து அப் சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா y1 x2, நீங்கள் எக்ஸ் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதி அடுத்து ஒய் பாயிண்ட்டை எழுதலாம். அப்போ x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3. சரிங்களா? இதான்ப்பா ஃபார்முலா. சரிதானா? இதுதான் ஃபார்முலா. இதை இன்னும் ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா வெரி சிம்பிளு. இங்கே பாருங்கள், 1/2 கொடுத்துக்கிறீங்க. இங்கே பாருங்கள், x2 y3 இந்த இடம். இங்கே பாருங்கள், x1 x2 x3. சரியா? x1 x2 x3. இங்கே பாருங்கள், y1 y2 y3. அப்போ மேலே இருக்கிறதுல x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 இப்படி ரைட் பண்ணிக்கிறீங்க. கீழே இருக்கிற அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா y1 y2 y3 இப்படி ரைட் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ மேலே இருக்கிற பாயிண்ட்ஸில் என்ன பண்ணணுன்னா, இங்கே x1ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே y2ன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு y3 y2 y3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு y1. இங்கே எழுதும்போது இங்கே y2 எழுதுனது போலியே இங்கே x2 எழுதுறீங்க, இங்கே x3 எழுதுறீங்க, நெக்ஸ்ட்டு x1 ரைட் பண்ணுறீங்க. வெரி சிம்பிள். அவ்வளோதாம்மா இதில் ஷார்ட்கட்டு. இன்னும் ஷார்ட்கட் வேணுன்னா 12 23 31 21
32 13 இது அங்கே பாருங்கள் 12 இதை திருப்பி போட்டிங்கன்னா 21 23 இதை திருப்பி போட்டிங்கன்னா 32 31 இதை திருப்பி போட்டிங்கன்னா 13 எப்படி வேணாலும் ஷார்ட்கட்டு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை ஃபார்முலாவை ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிதானா? ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்ப சிம்பிளான 2 மார்க் கொஷின்னு இல்லைனா 5 மார்க் கொஷின்னு. இதில் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கேட்டால் ஈஸியாக நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, வாங்க சம்முக்கு போகலாம். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 5.1 ஃபஸ்ட்டு சம்மு. கீழ்கண்ட புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸு. இதில் 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. சரிங்களா? 1, -1, -4, 6 மற்றும் -3, -5. இப்போ இதை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸை ரைட் பண்ணிக்கிறீங்க. ஒன்ஸு எப்படி ரைட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, let the vertices be அப்படின்னு எழுதி இங்கே ஏவோட பாயிண்ட் ஏன்னு சொல்லிட்டு 1 பாயிண்ட் 1, -1, நெக்ஸ்ட்டு 4, 6, நெக்ஸ்ட்டு -3, -5 என்பன முக்கோணத்தின் முனைகள் என்க. தமிழில் எழுதுனா என்பன முக்கோணத்தின் முனைகள் என்க அப்படின்னு எழுதிக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக வேணும்னா இன்னொரு டைமு நீங்கள் வேணால் கிராஃபில் வேணால் இதை ட்ரா பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சிம்பிளாக ரைட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, -1, -2, -3, -2, -3, -4, -5. இது எக்ஸ் டேஷு, இது எக்ஸு, இது ஒய் டேஷு, இங்கே ஒய். 1, 2, 3, 4, 5, 6. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1, 2, 3. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 1, -1 1 இருக்குதுங்க. -1 அப்படின்னா இந்த இடம் வருமா? 1, -1 இந்த இடம் 1 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. அப்புறம் 2 இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் இந்த பிளேஸா? இப்போ 1, -1. நெக்ஸ்ட்டு -4, 6 -4 இங்கே இருக்குது, 6 இந்த இடம் வருது. அப்போ 2 இன்டர்செக்ட் ஆகிறது இந்த பிளேஸ் வருமா? -4, 6. நெக்ஸ்ட்டு -3, -5 -3 இந்த இடம், -5 இந்த இடம். அப்போ 2 இன்டர்செக்ட் ஆகிறது இந்த பிளேஸ் வருமா? -3, -5. இது எல்லாத்தையும் இந்த வெர்டிசஸை ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா 1 ட்ரையாங்கிள் கம்மிங்க. இப்போ ட்ரையாங்கிள் வருது. இப்போ 1, 1 எந்த இடம்? இந்த இடம் வருதுங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இப்படி ரொட்டேட் பண்ணணும். அப்போ இந்த இடம் ஏ பாயிண்ட்டு, இந்த இடம் பி பாயிண்ட்டு, இந்த இடம் சி பாயிண்ட்டு. அப்போ கரெக்டாக தான் நமக்கு வேல்யூஸ் இருக்குது. சரிதானா? ஏபிசின்ட்டு வெர்டிசஸ் கம்மிங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 1/2 of x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 டேரெக்டாக இந்த வெர்டிசஸோட வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ஃபார்முலா சொன்னோம்ல, 1/2 of இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதுலேயும் பண்ணலாம். x1 y2 + x2 y3 + x3 y1 மைனஸ் டவுன் சைட்லேருந்து அப் சைடு இங்கே வரைக்கும் x1 y2 + x2 y3 + x3 y1 ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு டவுன்லேருந்து அப் சைடு y1 x2 + y2 x3 + y3 x1 y1 x2 + y2 x3 + y3 x1 செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ வேல்யூஸை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி
பாயிண்ட்ஸை ரைட் பண்ணிக்கணும். பாயிண்ட்ஸை எங்கே ரைட் பண்ணிக்கலாம், அங்கே ரைட் பண்ணிக்கலாமா. 1, -1, -4, -6, -3, -5, x1, y1, x2, y2, x3, y3. இப்போ வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/2 ஆஃப் x1, y2. x1 வேல்யூஸு 1 இங்கே, y2 வேல்யூ இங்கே இருக்கா இன்ட்டு 6 ப்ளஸ்ஸு x2 வேல்யூ -4, y3 வேல்யூ -5 ப்ளஸ்ஸு x3 வேல்யூ இங்கே இருக்குது -3, y1 வேல்யூ 1 -1 இந்த ப்ராக்கெட் கொடுத்துங்க மைனஸ் y1 x2. y1ஓட வேல்யூ -1, x2 வேல்யூ -4 ப்ளஸ் y2 வேல்யூ 6, x3 வேல்யூ -3, y3 வேல்யூ -5, x1 வேல்யூ +1. சரிதானா. இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் இன்னொரு மெத்தடை சொல்கிறேன், அந்த மெத்தடை வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. இதை ஃபினிஷ் பண்ணிட்டு சொல்கிறேன். 1/2 ஆஃப் 1 × 6 6, 4 × 5 +20. ஏன்னா நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் +3 மைனஸ் இந்த வேல்யூ 1 × 4 4, 6 × 3 -18 -5. நெக்ஸ்ட்டு 1/2 ஆஃப் 26 29 கம்மிங்கா மைனஸ் இந்த மைனஸு. நெக்ஸ்ட்டு 18 5 23 23ல் 4 போச்சுன்னா -19. இப்போ 1/2 ஆஃப் இது 29 பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும் 1/2 ஆஃப் 48 வருமா. 9 9 சார் 8 ரிமைனிங் 1 18 ரிமைனிங் 1 48 கேன்சல் பண்ணால் என்ன வரும் 2 2 சார் 4 4 2 சார் 8 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு வரும். சரியா. இப்போ இன்னொரு மெத்தடு நான் சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அந்த மெத்தடு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எப்படி வச்சுக்கிறேன். சரிதானா. இந்த ஃபார்முலாவில் அப்படி வைக்கிறோம்மா. இப்போ 1/2 ஆஃப் x1 y1 x1 y1 1, -1, x2 y2 -4, 6, x3 y3 -3, -5. again x1 y1 1, -1. உனக்கு இதுதான் சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இப்படியே பண்ணுங்கள். அப் சைட்லேருந்து டவுன் சைடாக மேலேருந்து கீழே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா. 1 × 6 6, 4 × 5 நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடுமா. 20 3 × 1 +3 மைனஸ் டவுன் சைட்லேருந்து அப் சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷனா 1 × 4 4, 6 3 சார் -18, 5 × 1 5. இப்போ 1/2 ஆஃப் 23 29 கம்மிங்கா 29 -18 + -5 -23ல் 4 போச்சுன்னா -19. அப்போ 1/2 ஆஃப் 29 நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடுமா. இதை பண்ணுறப்ப 1/2 ஆஃப் 9 9 சார் 18 ரிமைனிங் 1 2 1 3 3 1 4 கேன்சல் பண்ணால் 2 2 சார் 4 4 2 சார் 8 = 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். தமிழில் எழுதியிருப்ப சதுர அலகுகள் அப்படின்னு எழுதணும். சால்வ் சம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு கீழ்காணும் புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமா என தீர்மானிக்கவும். டிட்டர்மின் வெதர் த செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் collinear.
2 சப்ஸ்டியூஷன் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் சம்ஸ் பார்க்க செகண்ட் சம் பார்க்குறோங்க. செகண்ட் சம் இதுதான். செகண்ட் சம் பார்க்குறப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, நம்ம இப்போ கிராஃபில் இதை ட்ரா பண்ணுறோம். கிராஃபில் அங்கே வருங்க -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10 இப்படி வருதுங்களா. இப்போ இங்கே 1 2 3 எக்ஸு, இந்த இடம் -1 -2 -3 -4 -5 y டேஷு, இங்கே எக்ஸ் டேஷு, இந்த இடம் 1 2 3 4 இங்கே y ஆக்சிஸில் வேல்யூ சைடில் இங்கே வருங்க -10, -4 எக்ஸ் ஆக்சிஸில் -10, y ஆக்சிஸில் -4 இந்த இடம் வருமா -10, -4 நெக்ஸ்ட்டு -8, -1 -8 இங்கே இந்த இடம் 1 வருது. அப்போ -8, -1 இந்த இடம். அடுத்து -3, -5 -3 -5 இந்த இடம் வருதுங்களா. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணால் இப்படி வருதுங்க. அப்போ இந்த இடத்த ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் பின்னு எடுக்கணும், இந்த இடம் சி எடுக்கணும். ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ் தானே இதை ரொட்டேட் பண்ணணும். அப்போ let the vertices are A of -8, 1, B of -10, 4, C of -3, -5. இப்போ ஃபார்முலாவில் இதை ரைட் பண்ணால் 1/2 இது x1 y1 x2 y2 x3 y3 1/2 of x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 இப்படியே ரைட் பண்ணுறோமா. இப்போ அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே ரைட் பண்ண வேண்டியதான். x1 y1 இந்த வேல்யூஸு -8, -1 x2 y2 -10, -4 x3 y3 -3, -5 x1 y1 -8, -1. நெக்ஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 1/2 of 8 × 4 32 +32 ஆகிடுமா. நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு -10 × 5 +50 ஆகிடுமா. 3 × 1 +3 மைனஸ் டவுன் சைட்லேருந்து அப் சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷனு 1 × 10 10 4 × 3 12 5 × 8 40. இப்போ 1/2 of 82 85 வருமா. -22 62. இப்போ இதை லெஸ் பண்ணால் 1/2 of 85ல் 62 லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணாக்கா 3 2 23 கம்மிங்க. அப்போ 23 கேன்சல் பண்ணால் 1, இங்கே பண்ணால் இங்கேயும் 1 தான் வரும், 0.5 வரும். அப்போ 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ் சதுர அலகுகள் அப்படின்னு ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். சம்
நெக்ஸ்ட்டு செகண்ட் செம்மு கீழ்காணும் புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமா என தீர்மானிக்கும். டிடர்மின் வெதர் த செட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -1/2, 3. நெக்ஸ்ட்டு -5, -6. நெக்ஸ்ட்டு -8, 8. இது x1 y1. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு x2 y2 x3 y3ன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ 1/2 ஆஃப் ஃபார்முலா x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா x1 y1 -1/2 3 x2 y2 -5, 6 x3 y3 -8, +8 x1 y1 -1/2 3. இப்போ சால்வ் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா? -1/2 -6, அதாவது -1/2 -6 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ அந்த இடம் என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்குமா? 3. இந்த இடம் 5 × 8 40. -40. ஏன்னா இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் மல்டிப்ளை பண்ணுறப்ப நெகட்டிவ் தானே வரும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் தான், இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ். அப்போ 8 × 3 24 மைனஸ் டவுன் சைட்லேருந்து அப் சைடு இங்கே பண்ணால் 3 5s -15. 6 × 8 48. நெக்ஸ்ட்டு இந்த இடம் ப்ளஸ் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். இந்த இடம் மைனஸ் ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ இதை கேன்சல் பண்ணுறப்ப 1/2 × 8 கேன்சல் பண்ணால் 4 வருமா? -4. அப்போ 1/2 ஆஃப் இதை பண்ணால் 64. 64 3 போச்சுன்னா 61 -61. இந்த இடம் ப்ளஸ் எக்ஸுமா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா இந்த இடம் -3 ஆகும். அப்போ இங்கே பார்க்குறப்ப இந்த இடம் நெகட்டிவாக தான் இருக்கும். சரியா? இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 64 67 நெகட்டிவில் வரும். இங்கே இந்த நெகட்டிவு, இது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ் தான் வருது. இதை பண்ணுறப்ப 48 15 பண்ணால் 53 63 67. அப்போ 1/2 -67 ப்ளஸ்ஸு 67. ஏன்னா நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடுமா? இது கேன்சல் ஆகிடுமா? அப்போ 1/2 ஆஃப் 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0 square even is the given points are collinear. The given points are collinear. That's all first sum. Next second sum பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் செம்மு a, b + c, b, c + a, c, a + b. இது x1 y1 x2 y2 x3 y3 அப்படி எடுத்துக்கிறீங்க. இப்போ ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/2 ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 அப்படின்னு வருங்களா? இப்போ x1 y1 அப்போ a b + c, x2 y2, x2ஓட வேல்யூ b, y2ஓட வேல்யூ c + a, x3 y3 அப்போ c a + b. நெக்ஸ்ட்டு x1 y1 a / b + c. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா a × c + a அப்போ ac
ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயர்னு வருமா, ப்ளஸ்ஸு பியவும் இதுவும் பண்ணுறப்ப ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருமா. நெக்ஸ்ட்டு சியவும் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், ஏ இன்ட்டு சி ப்ளஸ் ஏ உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏசி ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயர்னு வருமா, அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் பிஏ பண்ணுறப்ப பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அப்போ இது ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாமா. அதே தான் இங்கே சி இன்ட்டு பி ப்ளஸ் சி, அப்போ பிசி ப்ளஸ்ஸு சி ஸ்கொயர் அப்படின்னு ரைட் பண்ணலாமா. நெகட்டிவ் கொடுத்து டவுன் சைட்லேருந்து அப் சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த இடம் பி இன்ட்டு பி ப்ளஸ் சி, அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி அப்படி கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு சி இன்ட்டு சி ப்ளஸ் ஏ, அப்போ சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசின்னு வருமா. ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஏபி இப்படி கிடைக்குங்களா. இப்போ 1/2 ஆஃப் இங்கே வருங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், இது ஆர்டராக ரைட் பண்ணிக்க. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், ஏபி பிசி சிஏ, ஏபி பிசி ஏசினே ரைட் பண்ணிக்கோ. நெகட்டிவ் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இதில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதுலேயும் இருக்குது. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், ஏபி பிசி ஏசி, ஏபி பிசி ஏசி பாருங்க. இது ஃபுல்லாகவே நெகட்டிவ் டேர்மு, உள்ள நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் டேர்மு. அப்போ இந்த டேர்மு கேன்சல் ஆகிடுமா. அப்போ 1/2 ஆஃப் 0. therefore the given points are collinear. That's all in sum. Next third sum. இந்த தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா 2 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. வெர்டிசஸ் முனைப்புள்ளி, ஏரியா பரப்பளவு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, வெர்டிசஸ் வந்து 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா இந்த பியோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த போத் சம்மிலையும் பியோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நமக்கு கொலினியர்னு எடுத்துக்கிட்டால் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். ஏரியா வேல்யூஸை கொடுத்துட்டோம்னா இந்த 0 இருக்கிற பிளேஸில் அந்த ஏரியாவோட வேல்யூஸை ரைட் பண்ணுவோம். அப்போ எப்படி ஃபார்முலா ரைட் பண்ணால் 1/2 ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 is equal to 20 அப்படின்னு கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு சம்முக்கான இதான் ரைட் பண்ணுறேன். சரியா. இப்போ 0,0 p,8 6,2 x1 y1 x2 y2 x3 y3 இப்படி வருதுங்களா. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/2 ஆஃப் x1 y1 0,0 x2 y2 p8 x3 y3 6 2 x1 y1 0 0 is equal to 20. இந்த 2 ஈக்குவல் டு இந்த 0 போச்சுன்னா என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ணோமா. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 × 8 0 p × 2 2p, இங்கே 0 ஆகிடுமா. மைனஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டவுன் சைட்லேருந்து அப் சைடு 0 ப்ளஸ்ஸு 48 ப்ளஸ்ஸு 0 ஈக்குவல் டு 20. இது செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்து இந்த 1/2. இப்போ இந்த 1/2 ஈக்குவல் டு இந்த 0 வந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணோமா, டிவைடில் இருக்கிறது. அப்போ 2b மைனஸ் 48 ஈக்குவல் டு 20 × 2ன்னு வரும். அப்போ 2p ஈக்குவல் டு இது 40 ஆகிடுமா. இந்த வேல்யூஸ் ஈக்குவல் டு இந்த 0 இருப்ப நெகட்டிவ் வேல்யூஸ் பாசிட்டிவ் ஆகிடுமா. அப்போ 2p ஈக்குவல் டு 88, p ஈக்குவல் டு 88 / 2 4 2s are 8 4 2s are
8. P is equal to 44. First sum completed. Next second sum. Second sum பார்த்தீங்கன்னா P, P 5, 6 5, -2 32 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் P வேல்யூஸ். அப்போ இது x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாமா? அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2 ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 it's equal to 32 square units. இப்போ வேல்யூஸ் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 1/2 ஆஃப் x1 y1 p, p x2 y2 5, 6 x3 y3 5, -2 x1 y1 p, p is equal to 32. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1/2 ஆஃப் 6b ப்ளஸ் இங்கே -10 வருமா? அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே -10 ப்ளஸ்ஸு 5p மைனஸ் டவுன் சைட்லேருந்து அப் சைடு கொடுக்குறீங்க. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 5 × p 5p ப்ளஸ் 6 × 5 30 -2p is equal to 32 அப்படின்னு வருமா? அந்த 1/2 ஈக்குவல் டு அந்த 0 வரப்போ மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ 6p ப்ளஸ் 5b அங்கே என்ன கிடைக்கும்? 11b ஆகிடுமா? நெக்ஸ்ட்டு -10 மைனஸ் இந்த வேல்யூஸு இதை லெஸ் பண்ணுறப்ப என்னாகும்? 3p ஆகிடுமா? 3p ப்ளஸ் 30 is equal to 32 × 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 11p -10 நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப -3p -30 is equal to 64ன்னு கிடைக்கும். இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8 வருமா? 8 தானே கிடைக்கும். 8 -40 8p -40 is equal to 64. அப்போ 8p is equal to -40 ஈக்குவல் டு அந்த சிறுபச்சுன்னா பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுமா? அப்போ பாசிட்டிவாக சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 8p is equal to 104ன்னு கிடைக்கும். அப்போ p is equal to 104/8 4 × 8 ரிமைனிங் 2 24 3 8 24. அப்போ p is equal to 13ன்னு கிடைக்கும். இப்போ பியோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? தட்ஸ் ஆளுங்க. தேர்டில் செகண்ட் சம்மு கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மு. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோட்டில் அமைந்தவை எனில் ஏயின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் find the value of a for which the given points are collinear. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எதோட வேல்யூஸ் கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஏயோட வேல்யூஸ் கேட்குறாங்க. அப்போ ஏயோட வேல்யூஸை அவங்க தெளிவாக கேட்டாங்க. இந்த ஏரியா வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? ஃபார்முலா எழுதி ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட வேண்டியதான் நம்ம. அப்போது இது எழுதிக்க வேண்டியதான். இப்போ x1 y1 x2 y2 x3 y3 நான் கொஷினை ஒன்ஸு ரைட் பண்ணி தான் சொல்யூஷன் ரைட் பண்ணி இந்த மாதிரி ரைட் பண்ணணும். இப்போ 1/2 ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஈக்குவல் டு 0. The vertices are அப்படின்னு எழுதணும். Let the vertices be. Let the vertices be அப்படின்னு இந்த வெர்டிசஸை ரைட் பண்ணிக்கணும். அதாவது முனைப்புள்ளிகள் எண்க அப்படின்னு எழுதிக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எழுதி முனைப்புள்ளிகள் எண்கன்னு தமிழில். இப்போது
ஃபார்முலாவை ரைட் பண்ணிட்டோமா, x1 y1 2 3 x2 y2 4 ஏவா x3 y3 6 -3 x1 y1 2 3 is equal to 0. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா, 2 into a 2a plus 4 into 3 minus 12 plus 6 into 3 18 நெகட்டிவ் கொடுத்துக்கணும். ஏன்னா டவுன் சைட்லேருந்து அப் சைடு பண்ண போகிறோம்ல, அதனால் நெகட்டிவ் கொடுக்கணும். 3 into 4 12 plus 6a minus 6 equal to 0. எனக்கு ஸ்பேஸ் இல்லைன்றதுனால கீழே நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படி எழுதாதீங்க, சரியா? 1/2 ஆஃப் இது நெகட்டிவ் வேல்யூ, இது பாசிட்டிவ் வேல்யூ. -12 + 18 அப்போ 6 கிடைக்குமா? 2a + 6 மைனஸ் இதை பண்ணுறப்ப 6a + 6 = 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த 1/2 ஈக்குவல் இந்த சைடு போகிறப்ப 0வால் மல்டிப்ளை பண்ணி 0 ஆகிடும். அப்போ 2a + 6 மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப -6a - 6 = 0ன்னு ஆகும். 0 × 2 இந்த 2 இங்கே போய் மல்டிப்ளை தானே பண்ணோம், 0ன்னு போட்டுக்கலாம். உனக்கு நெக்ஸ்ட் டேர்மில் 0 ஆக்கி காட்டிக்கும். இங்கே பண்ணுறப்ப -4a -6a 2a லெஸ் பண்ணால் -4a + 6 - 6 0 ஆகிடுமா? அப்போ a = 0/4 therefore a = 0. The sum completed. First sum completed. Next fourthல second sum. fourthல second sum. இப்போ let the vertices be. சரியா? இங்கே ஒரு வெர்டிசஸ், இங்கே ஒரு வெர்டிசஸ், இங்கே ஒரு வெர்டிசஸ், 3 வெர்டிசஸ் கம்மிங்கா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1, செகண்ட் பாயிண்ட்டை x2 y2, தேர்டு பாயிண்ட்டை x3 y3ன்னு எழுதிக்கிறோம். இப்போ ஃபார்முலா ரைட் பண்ணுறப்ப x1 y1 x2. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.1ல் ஃபோர்த்தில் செகண்ட் சம். இது x1ன்னு எழுதிக்கிறோம், இது y1, x2 y2, நெக்ஸ்ட்டு x3 y3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 1/2 ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. the points are collinear அப்படின்னு சொல்லிட்டாங்க. find the a value, அதனால தான் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். கொலினியர் அப்படின்னா ஈக்குவல் டு 0 கொடுக்கணும், சரிங்களா? சரி, இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணோம். 1/2 ஆஃப் x1 வேல்யூ a, y1 வேல்யூ 2 - 2a, x2 வேல்யூ -a + 1, y2 வேல்யூ 2a, x3 வேல்யூ -4 - a, x3 வேல்யூ 6 - 2a, x1 வேல்யூ a 2 - 2a = 0. (1/2 ஆஃப் ஏவும் 2a மல்டிப்ளை பண்ணுறப்ப 2a² ப்ளஸ்ஸு இதையும் பண்ணுறப்ப -a + 1 × 6 - 2a ப்ளஸ்ஸு -4 - a × 2 - 2a மைனஸ் டவுன் சைட்லேருந்து அப் சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2 - 2a × -a + 1 × 2a × 4 - a நெக்ஸ்ட்டு ப்ளஸ் a × 6 - 2a = 0. இப்போ 1/2 ஆஃப் 2a² இந்த -aவில் மல்டிப்ளை பண்ணுறப்ப -6a -a × -2a அப்போ ப்ளஸ் 2a². 1ஆல் பிறக்கிறப்ப அந்த டைம் அப்படியே எழுதிக்கலாம். +6 - 2a. இந்த இடம் நெகட்டிவ் வரும்,
ஏன்னா -4 × 2 8 -8 -4 × -2a 2 4s are 8 அப்போ +8a ஏவால் பண்ணுறப்ப -2a + 2a ஸ்கொயர் நெகட்டிவ் டேர்மு இதை பண்ணுறோம் 2ஆல் பண்ணுறப்ப -2a + 2 பண்ணுறப்ப +2a ஸ்கொயர் -2a இந்த டேர்ம் முடிஞ்சுங்களா. நெக்ஸ்ட்டு 2aவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப -2 4s are 8a a × 2a அப்போ -2a ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதை பண்ணுறப்ப என்னாகும் +6a -2a ஸ்கொயர் செட் ப்ராக்கெட் = 0. இப்போ இது வரைக்கும் வந்துட்டாங்களா. இனிமேல் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ எப்படின்னா இங்கே பாருங்கள் 1/2 ஆஃப் இங்கே பாருங்கள் மேலே இருக்கிறத மட்டும் தனியாக பாருங்கள். இங்கே ஒரு 2a இங்கே 2a 4a ஸ்கொயரு இதை பண்ணுறப்ப 6a ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஏவெல்லாம் தனியாக எடுங்க 6 2 8 -8a இதை பண்ணுறப்ப -10 -10ல் 8 போச்சுன்னா -2a. நெக்ஸ்ட்டு நம்பர்ஸில் 6 இங்கே 8 அப்போ செப்ரேட் பண்ணால் -2 மைனஸ் டவுன் சைடு பாருங்கள் 2a ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறது -2a ஸ்கொயர். a டேர்ம் எடுங்க -2a -2a 4a 12 ஆகிடுது. -12 + 6 அப்போ -6a கிடைக்குதுங்களா. நம்பர்ஸில் இருக்கிறப்ப +2 = 0. நெக்ஸ்ட்டு 1/2 ஆஃப் 6a ஸ்கொயர் -2a -2 மைனஸ் அளவுள்ள பண்ணுறப்ப +2a ஸ்கொயர் +6a -2 = 0 அப்படின்னு கிடைக்கிது. இந்த 1/2 = இந்த சைடு வரப்போ 0 ஆகிடும். இது ஈக்குவல் இந்த சைடு போகிறப்ப மல்டிப்ளை பண்ணணும் 0 × 2 ஆகிடும். அப்போ இதையும் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் 8a ஸ்கொயர்டு. இதையும் பண்ணுறப்ப +4a இதையும் பண்ணுறப்ப -4 = 0. இதை 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணிங்கன்னா 2 4s are 8 1 4 4 -1 = 0. இப்போ இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை ஐ மெத்தடு படி இதை நீங்கள் சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும். ஐ மெத்தட் படி பண்ணினா 2 × 1 -2 ஆட் பண்ணால் 1 வரணும். அப்போ 2 1 நெகட்டிவ் வேல்யூஸை -1க்கு கொடுங்க. மல்டிப்ளை பண்ணால் -2 ஆட் பண்ணால் +1 ஃப்ரண்டில் 2 இருக்குது அதனால் 2 கொடுங்க. இங்கேயும் 2 கொடுங்க. இது கேன்சல் ஆகி 1 இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும் a + 1 × 2a - 1 = 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போது a + 1 = 0 ஒரு ஃபேக்டரு. இன்னொன்று 2a - 1 = 0. a = -1 2a = +1 a = +1/2 a = -1 2a values coming in. That's all. Some ஏதாவது டவுட்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.